நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். மார்ச் 14 இன்னைக்கு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 4000. அதில் இங்கிலீஷ்க்கான வேகன்சிஸ் 674. ஸோ இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் எப்போ அப்படின்னா 28/3/2024 இந்த மாதமே கொடுத்துட்றாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட் ஒரு மாதம் டைம் கழிச்சு 29/4/2024. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 8வது மாதம் 4ஆம் தேதி நடக்கும். ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக இதில் இன்னொரு ப்ரொசீஜர் டேட் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது. அது எக்ஸாமுக்கு அப்புறம் அவங்களுடைய கன்வீனியன்ட் டேட்டில் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் நோட்டிஃபை பண்ணதில் சந்தோஷம்னாலும் ஸோ இது ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அதில் இதுவரைக்கும் நெட் எக்ஸாமினேஷன் எழுதி எல்லாருக்குமே பழக்கம் இருக்கும். இல்லைனா ஸ்டேட் லெவலில் டிஆர்பி எக்ஸாம் எழுதி அவங்க ஸ்கூல்ஸ்க்கு பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு போயிருப்பாங்க. இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்னை மாற்றிருக்கிறாங்க. இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் இருக்கு. ஸோ மார்னிங் ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படிங்கிறது இருக்குது. இதில் செக்ஷன் ஏல 50 கொஷின்ஸ், அதில் 25 கொஷின் தமிழ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்னும் 25 கொஷின்ஸ் ஜிகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இது ஒரு 50 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. அடுத்து செக்ஷன் பி டிஸ்கிரிப்டிவ் டைப் ஃப்ரம் ஆல் யூனிட்ஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் வித் அடிக்வேட் சாய்ஸ். அவங்க 8 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. அதில் 5 கொஷினை சூஸ் பண்ணி எழுதணும். ஒரு கொஷினுக்கு 10 மார்க், 50 மார்க். இப்போ இந்த பார்ட்டில் தான் நிறைய பேருக்கு தடுமாற்றம் இருக்குது. இதுவரைக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், நெட் எக்ஸாமுக்கோ டிஆர்பி எக்ஸாமுக்கோ போனோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். தெரிஞ்ச கொஷின் ஆன்சர் பண்ணுவோம், தெரியாத கொஷின் ஏதாவது சூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட சில இது சரியாக இருக்கும், சில இது சரியாக இருக்காது. ஆனால் இப்போ டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் அப்படின்ட்டு போக வேண்டியிருக்கு. இதுதான் ஒரு சின்ன தடுமாற்றத்திற்கான காரணம். அடுத்து பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுலேயும் செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு பிரிக்கிறாங்க. செக்ஷன் ஏல மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப் 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு கொஷினுக்கு 1 மார்க், 50 மார்க் வந்துருது. செக்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஃப்ரம் ஆல் யூனிட்ஸ், அடிக்குவேட் சாய்ஸ் இருக்கும். இதுலையுமே இப்போ 10 யூனிட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதில் 8 கொஷின்ஸ் இருக்கும். அதில் 5 கொஷின்ஸ் சூஸ் பண்ணி எழுதணும். ஒரு கொஷினுக்கு 10 மார்க், 50 மார்க், மொத்தத்தில் 50 100 ஆயிடுது. இது போக இன்டர்வியூவுக்கு 30 மார்க்ஸ், மொத்தத்தில் 230. இதுதான் பேட்டர்ன். இப்போ இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா இப்போ ஆன்சர்ஸ் தெரியாமல் நாம் எழுத முடியாது. இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் ஒரு டீப்பர் நாலேஜை செக் பண்ணால் கூட ஒருவேளை ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த ஆன்சர் தெரியலன்னு நமக்கு தான் தெரியும். ஆன்சர் பண்ண அந்த எக்ஸாமினருக்கு அவங்களுக்கோ இல்லைன்னா கரெக்ட் பண்ணுற கம்ப்யூட்டருக்கே தெரியாது. அந்த போட்ட ஆன்சர் ராங் அப்படின்னு வரும். ஆனால் இதில் தெரியாமல் எந்த கொஷினையுமே அட்டன் பண்ண முடியாது. அப்படி அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேயே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இன்னும் இதில் நாலேஜ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்லை அசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரைட்டிங் ஸ்கில் ஒருத்தருக்கு எவ்வளவுதான் நாலேஜ் இருந்தாலும் அந்த ரைட்டிங் ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிறதும் பாஸ் ஆகாததும் இருக்குது. இது போக மற்றபடி அந்த வெயிட்டேஜ் மார்க்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் குட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் காலேஜ் லெவலில் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாதக பாதகங்கள்லாம் தாண்டி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 4000 இருக்குது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 674 இருக்குது. எலைட் இங்கிலீஷ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நெட் எக்ஸாமுக்கான கோச்சிங், டிஆர்பி கோச்சிங் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம்.
இதற்கான இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் கோர்ஸ் வந்து இன்னும் ஃபியூ டேஸில் ஆரம்பிச்சிருவோம். அதுக்கான மொடாலிட்டிஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோர்ஸ் ஃபுல்லும் ரெடி ஆன உடனே ஒரு ஃபியூ டேஸில் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். ஒருவேளை நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை இப்போவே நாங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். Together we reach the destination. Thank you.